பார்த்தாலும் இந்த பீ தண்ணியை குடிச்சதே பெருமையா பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க. ஆமா, என்னத்துக்கு? எல்லாத்துக்கும் இயற்கைன்னு ஒண்ணு இருக்குது. அவன் பார்த்து இதுக்கு கூலி கொடுப்பான். இந்த ஆட்சி பட்டியல் சமூக மக்களை மூன்றாம் தர மக்களாக பார்க்கிறது அப்படின்னு நாங்க சொல்றோம். நிதி பிரச்சனையா? ஜூன் 4ஆம் தேதி ஓய்வூதியம் கிடைக்கலையா? ஜூன் 4ஆம் தேதி வர ஆத்திரம் இந்த ஜூன் 4 இந்த கேலண்டர்ல கீச்சு போடலாமான்னு வருது. அவர் ஒரு தெய்வீகவாதி, ஒரு தேசியவாதி. யாரு தேசியவாதி? அப்புறம் எப்படி எங்க ராகுல பார்த்து அவரு பாவயிஸ்ட் மாதிரி வருதுன்னு அவர் எப்படி சொல்லலாம்? அவருக்கு 7.5 சனி பிடிச்ச ஆட்டுது. ஆகையினால அவருக்கு இப்போ குரு பயிற்சி ஆயிடுச்சு. அதனால அவரு குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் மீண்டும் பிரதமரா வர. ராகுலை விட பிரியங்கா கொஞ்சம் நல்ல பிள்ளை தான், அது ஒன்றும் பரவாயில்ல. இவர் தான் ஒன்றும் தெரியாத பப்பு. ஏதாவது ஒரு ஊழலை போலான்னு சொல்ல முடிகிறதா? ஏங்க 7.5 lakhs வந்து ஊழல்னு சொல்லி சிஏஜி அறிக்கையை கொடுத்துச்சு. அப்புறம் என்ன ஊழல்? கேஜ்ரிவால் அவர்களையும் வந்து ஹேமந்த் சோரன் அவர்கள் கைதியை தொடர்ந்து இப்படி சொன்னாரு. அப்போ த்ரெட்டன் பண்றீங்களோ? வெளிப்படையாவே உண்மைதான், த்ரெட்டன் தான் பண்றான். என்ன பண்ண முடியும்? இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு சிறப்பு இருக்கிறார்கள் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும், மேலும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவரும் திமுகவின் மூத்த முன்னோடியுமான முனைவர் காமாட்சி ஐயா வந்திருக்காங்க. வணக்கம். முனைவர் காமாட்சி ஐயா, இந்த வேங்கை வெளி விவகாரம் மீண்டும் ஒரு மாசம் வந்து டைம் கேட்டிருக்காங்க. சிபிசிஐடி போலீசார் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்கன்னா, அவங்க ஏற்கனவே டைம் கேட்டிருந்தாங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப 1 மாசம் கேட்டிருக்காங்க. இந்த 1 மாசத்துல டைம் கொடுத்தா அவங்க எப்படி குற்றவாளி கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணாம எப்படி சார்ஜ் ஷீட்டை போட்டு என்ன பண்ண போறாங்க? பண்ணுவோம். சார்ஜ் ஷீட் குற்றவாளியோட சேர்த்து தாங்க சார்ஜ் ஷீட் போட முடியும். சார்ஜ் ஷீட் போடும்போது சார்ஜ் ஷீட் தனியாவா போகும்? குற்றவாளி நார்மல் குற்றவாளின்னா தானே சார்ஜ் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. ஏங்க 2 வருஷம் கழிச்சு அடுத்த ஆட்சி வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு எஃப்ஐஆர் போடப்படும். எஃப்ஐஆர் ஆளை பிடிச்சு வச்சுக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டு கையோட எஃப்ஐஆர் போட்டு தான் தேடுறீங்கன்னு வச்சுங்க. ஆமா ஆமா. வந்து என்னவோ நான் எதனா சொன்னா ஏம்பா உங்களுக்கு இதே தான்பா வேலை. ஆமா, உண்மையை தானே பார்த்தாலும் இந்த பீ தண்ணியை குடிச்சதே பெருமையா பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க. ஆமா, என்னத்துக்கு? எல்லாத்துக்கும் இயற்கைன்னு ஒண்ணு இருக்குது. அவன் பார்த்து இதுக்கு கூலி கொடுப்பான். நாங்க ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல இதுல. சரி விடுங்க, அவ்வளவுதான். அதான் 1 மாசம் கேட்டிருக்காங்களா, பேசாம வேலைக்கு போ. அத பத்தி கவலைப்படாத. 1 மாசம் 2 கண்டுபிடிக்கும். ஆறுமுகசாமி ஆணையன்னு சொல்லி அப்ப வந்து எடப்பாடி ராஜ்கர் போட்டாங்க. இப்படியேதான் போச்சு. இந்த காலத்துல அந்த ஆறுமுகசாமி கமிஷன் என்ன ஆச்சு? ஆறுமுகசாமி நல்லா தின்னு கொளுத்து போனாங்க. அவ்வளவுதான். அதனால இது கமிஷன் எல்லாம் இல்ல, இது வந்து சிபிசிஐடி. இந்த ஒரு சின்ன கேஸுக்கு என்னென்ன சுத்துறாங்க பாருப்பா. அந்த நாட்டுல எங்கேயுமே இது மாதிரிலாம் நடக்காது. அதாலதான் நாங்க சொல்றோம், இந்த ஆட்சி பட்டியல் சமூக மக்களை மூன்றாம் தர மக்களாக பார்க்கிறது அப்படின்னு நாங்க சொல்றோம். பேசாத நீங்க பேசாத ஆக்ஷன் டிராப் பண்ணிட்டு அதுல மலமே கலக்கலையா அப்படின்னு கூட சொல்லிட்டா கூட பிரச்சனை முடிஞ்சிருங்க. சும்மா குரல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குரல் டெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் உரல் டெஸ்ட் எடுக்கிறேன். உரல்ல எப்படி சத்தம் வருது, உரல்ல எப்படி சத்தம் வருது. இதெல்லாம் கவர்மெண்ட் என்னவோ அது இவங்களுக்கு தான் வெளிச்சம். ஐயா, நீங்க எப்போ சொல்லுவீங்க நிதி பிரச்சனையா? ஜூன் 4ஆம் தேதி அந்த ஓய்வூதியம் கிடைக்கலையா? ஜூன் 4ஆம் தேதி வர ஆத்திரம் இந்த ஜூன் 4 இந்த கேலண்டர்ல கீச்சு போடலாமான்னு வருது. இல்லையா, எதற்கு எடுத்தாலும் வந்து ஒரு தீர்வு கிடைக்கணும்னா ஜூன் 4ஆம் தேதி வந்து குறிப்பிடுவீங்க. ஆமா, ஒன்றிய அரசு வந்து இதுவரை எங்களை வந்து விலங்கு மாட்டி வச்சிருக்கு. அந்த விலங்குகள் வெட்டப்பட்டாதான் எங்களுக்கு எல்லாமே வர ஜூன் இன்னொரு செயினை போட்டு ஒரு ரீடிங் செயினை போட்டு கட்ட போறாங்க பாரு. ஜூன் 4ஆம் தேதி தீர்வு கிடைச்சிருவாங்க. அது 1 மாசம் டைம் கேட்டிருக்காங்கல்ல, நேத்தானே கேட்டிருக்காங்க. இன்னும் 1 மாசம்னா எத்தனை நாள் இருக்கு? அதெல்லாம் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது வந்துடும் அடுத்து இன்னொரு 15-20 நாளையில. சொல்றத பார்த்தா ராகுல் காந்தி தான் அதை அறிவிக்காதன்னு சொல்லியிருக்காரோ? வந்துடும் கவலைப்படாது. மூர்த்தி சார், ராகுல் காந்தி வந்து மாவோயிஸ்டுகளை போல பேசுறாரு. அவரோட குரல் இருக்கு. இப்படி இருந்தா அப்படின்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் வந்து கார்பரேட் முதலாளிகள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அப்படிதான் இருக்கா ராகுல் காந்தி அவரோட பேச்சுக்கள்லாம்? இல்ல, நீங்க ஒரு 10-15 வருடத்துக்கு முன்னா நம்ம இவர் சொன்னாரு,
விபி சிங். நம்ம நாட்டுல வந்து நக்சலைட் ஆவதற்கான காரணங்கள் இருக்கு. ஆனா மக்கள் ஏன் நக்சலைட் ஆக மாட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு ராகுல் காந்தியும் சொன்னாரு, விபி சிங்கும் சொன்னாரு. எனக்கு வயசாயிடுச்சுன்னாரு. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு, காரணங்கள் தொடர்கிறேன்னா இவங்க ஏன் ஆக மாட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார். அதை நம்ம ஒரு வகையில ஏத்துக்கலாம். அப்ப நீங்க அவங்க சொல்றது, நீங்க சட்டத்துக்கு புறமான செயலா இருந்தாலும் ஒருத்தனுக்கு என்ன தீர்வு கிடைக்குதோ அதைத்தானே. இப்ப நீங்க இங்கிலீஷ் அலோபதி டாக்டர் இருக்காரு, எந்த சித்தா டாக்டரையும் ஒத்துக்க மாட்டானோ. ஆனா சித்தாவிலும் சில ரெமெடி கிடைக்கத்தானே செய்யுது. ஆரம்பத்தில் நம்ம அந்த மருத்துவத்தில் தானே இருந்தோம். அதால சட்டப்படி அது தவறாக இருந்தாலும் அந்த மக்களுக்கான ஒரு பிரச்சனையை அது வழி சொல்லுதுன்னு தான் நம்ம பார்க்கணும். வந்து கரண்ட் இல்லாத இடத்துல, வந்து எந்த தொலைத்தொடர்பு வசதியும் இல்லாத இடத்துல அந்த மக்கள் தங்களுக்கு தாங்களாகவே ஒரு உன்னை வச்சுக்கிறாங்க. அதால அது எப்படி இப்ப உங்க ஆட்சி காலத்துல அப்படிதானே இருக்கும். இப்ப நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மாவோயிஸ்டுகள் இல்லையா? அப்ப இன்னைக்கு அரசியலுக்காக அவர் பேசுறாரு. அது நம்ம பெருசா கடந்த காலத்துல நம்ம பாக்குறோம். 2019 தேர்தலில் வந்து ஒரு செய்தி பரபரப்பா போச்சு. மாவோயிஸ்ட் பிளாட்டட் டு கில் பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லயும் வந்து ட்ரெக்கிங் பண்ணாங்க நியூஸ். தேர்தலுக்கு அவங்க வேஷம் போடுவாங்க. நம்ம சிஎம் இருக்காரு. இப்ப நம்ம சிஎம்க்கு என்ன த்ரெட் இருக்கு? அவர் வர்றத நம்ம மேல இருந்து போக்கஸ் பண்ணி எடுத்தோம்னா, வெளிநாட்டுல போட்டோம்னா, ஐயோ பெரிய நக்சலைட் ஊர் போல இருக்குதியா, இவ்வளவு பாதுகாப்போட அந்த மாநிலத்தின் முதல்வர் போறாரு அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதனால இது பொலிட்டிக்கலா பேசுறதுதான். ராகுல் காந்தி அவர்கள் இப்ப சப்போஸ் இவர் சொல்ற மாதிரி ஜூன் 4 இவங்க வந்துறாங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு கனவுல, சரி இன்னென்ன காரணங்களுக்காக நக்சலைட்டுக்கு வராங்க, மாவோயிஸ்டுகள் வராங்க, அதையெல்லாம் நம்ம தீர்க்கணும்னு அவங்க முடிவு பண்ணுவாங்களா? சும்மா பொலிட்டிக்கல் பார்ட்டி இது. ஐயா, நீங்க எப்படி பாக்குறீங்க? மாவோயிஸ்டுகள் போல அவர் வந்து பேசுறாரு, அந்த குரலோட ஒழிக்கிறாரு அப்படின்றாங்க. பிரதமர் வந்து அவருக்கு சனி பிடிச்சிருச்சு, அவருக்கு 7.5 சனி பிடிச்சு ஆட்டுது. ஆகையினால அவருக்கு இப்ப குரு பயிற்சி ஆயிடுச்சு. அதனால அவரு குன்னக்குடிக்கு அன்னக்காவடி எடுத்தாலும் மீண்டும் பிரதமரா வர 400 இடங்கள்லாம் ஜெயிக்கப்படுறது. 400 இடம் இல்ல, 40 இடம் கூட. இந்த வாய் 4ஆம் தேதி என்ன பேச போது நான் பார்க்க தானே போறேன். பார்த்துட்டே இரு, நான் 40 பேர் ஆகையினால கண்டிப்பா பிரதமர் வந்து அவர் ஒரு கால் மாவோயிஸ்டா மாறலான்னு பிளான் வச்சிருக்காரு. ஆமா, யாரு தேசியவாதி? அப்புறம் எப்படி எங்க ராகுல பார்த்து அவரு மாவோயிஸ்ட் மாதிரி வருதுன்னு அவர் எப்படி சொல்லலாம்? அவருக்கு என்ன அதுக்காக இவரு எங்களை பார்த்து அம்பானியை வளர்த்தது யாருங்க? யாருங்க? பெருசா பேசுறாங்க. நாங்க 10 ரூபா செல்ல பிள்ளை தாங்க அவங்க. நாங்க 10 ரூபா கொடுத்து நீங்க 10 லட்சம் கோடியை கொடுத்துருக்கீங்க. அதானிக்கு தான் நீ வேலூர் பக்கத்துல இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்கல்ல அவங்க. இந்த நீர்நிலைகள்ல வந்து காற்றாலை வைக்கிறதுக்கு 43,000 கோடி. அதுல எவ்வளவு வந்தது உங்களுக்கு? வந்திருக்கு அவங்களுக்கு 1-2 வந்தா தானே கணக்கு தெரியும். இதுக்கு இன்னொரு விஷயம் மேற்கோள் கட்டுறாங்க. தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதானி அவர்கள் வந்து 14,000 கோடி வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அந்த மாநிலத்துக்கு. இப்போ வந்து இப்ப ராகுல் காந்தி எடுத்துப்பாரா? இவ்வளவு தூட்டுறாரு அதானி அவர். ஏங்க நம்ம ஊர்ல 46,000 கோடிங்க, 46,000 கோடி. இல்ல, இது குறிப்பா ராகுல் காந்தி சொல்றதுனால ராகுல் காந்தி அவங்க ஆளக்கூடிய மாநிலத்தை பார்த்து நான் கேட்கறேன். தெலுங்கானால வந்து 14,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு ஆஃப்டர் ரேவந்த் ரெட்டி ஆட்சி வந்த பிறகு. இதுக்கு என்ன தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு? அந்த 14,000 இன்வெஸ்ட்மெண்ட் தானே, தொழில் தொடங்க போறாங்க. அதுக்கு என்ன இருக்கு? தொழில் தொடங்கட்டும். நாங்க இன்னும் கடன் கொடுத்து வஜா பண்ணிருக்கோமா? நாங்க இன்னும் கடன் கொடுத்தோமா ஐயா? ஸ்டேட் கவர்மெண்ட் என்னமோ அவர் தேவேந்திர ரெட்டி நாளை பின்ன அதுக்குள்ள நடக்கலாம்ல. அத நாளா பின்ன நடக்கும். நீங்க என்ன ஜோசியம் பாத்தீங்களா? இல்ல, அப்படி கடனை வைப் பண்றதுக்கு இந்த திருடனுக்கு எது கடனை வைப் பண்ணணும்னு சொன்னவங்க எதுக்கு இந்த திருடன் இங்க அலோவ் பண்றீங்கன்ற. இங்க பாருங்க, அவன் தொழில் பண்ண போறான். தொழில் பண்றதுல விஜய் மல்லையாவுக்கு யாரு கொடுத்தா? விஜய் மல்லா ஒழுங்கா தான் அவர் கடன் எல்லாம் இருந்தது. அவருக்கு ரியலாவே தொழில் பாதிப்பு. உங்களுக்கு விஜய் மல்லாவை பத்தி என்ன தெரியும்?
என்னையா தெரியும், உனக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, விஜய் மல்லையா வந்து அவர் வந்து பிளைட் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாரு, ஃபைவ் ஜெட். அது வந்து அவங்க இவங்க பாட்டனர் காலத்துல இருந்து மேக்டவுல் போயிட்டு இருக்கு. அது இப்ப கிடையாது. அந்த ஷேரிங் இந்த கவர்மெண்ட் புடிங்கிட்டு விட்டுருச்சு. இப்ப அவருக்கு அந்த ஷேர். உங்க இளைய தளபதி கூட கேட்பாருங்க ஒரு படத்துல, என்னங்க உங்க பீர் வந்து கூலிங்காவே கிடைக்க மாட்டேங்குதுன்னு. ஆமா. சோ ஆகையினால இப்ப அந்த விமானத்தை வந்து அவர் பண்ணாரு. அது சர்வதேச விமானமா மாத்திரைங்கிறதுனால அவருக்கு வந்து அதுலதான் லாஸ் ஆகி போச்சு. கண்ணுக்கு முன்னாடி லாஸ். பைலட் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணா. பைலட் ஸ்ட்ரைக் பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு விஜய் மல்லையா கூட கேட்டா கூட இவ்வளவு காரணம் சொல்ல மாட்டேன். 6 மாத காலமா எந்த விமானமும் ஓடல. கடைசியில அந்த விமானங்கள் பூரா துருப்பிடிச்சு எல்லாத்துக்கும் ஒன்னத்துக்கும் பழைய இரும்பு கூட போகாத அளவுக்கு ஆயிப்போச்சு. என்ன காரணம்னா அங்க நிப்பாட்டி வச்சதுக்கு வேற ஏர்போர்ட்காரன் அவன் வேற வாடகை போட்டுட்டான். இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணதுனால அவனால திரும்ப விமானத்தை இயக்க முடியல. விமானத்தை இயக்க முடியாதனால அவர் இங்க இருக்க பிரச்சனையை அவரால் சால்வ் பண்ண முடியல. அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அவருடைய எல்லா சொத்தையும் முடக்கிடுச்சு. முடக்கி எல்லாத்தையும் இப்ப ஏலம் விட்டு எல்லாத்தையும் புடுங்கிருச்சு. இவர்கிட்ட மாத்திரம் ஏலம் விட்டு புடுங்க முடிஞ்ச, வேற எவன்கிட்ட புடுங்கினாங்க? எவனாவது வடநாட்டுக்காரன் வாங்கின கடனுக்கு எவன்ட்டா புடுங்கினா? இதே வந்து ரிலையன்ஸ் உடைய அவன் தம்பி ஒரு 80 லட்சம் கோடி அனில் அம்பானி வந்து எஸ் பேங்க்ல கடன் வாங்கினாரு. அது கடைசியில அவர் தொழில லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெறும் 5000 கோடிக்கு ஏலம் விட்டதாக கணக்கு காட்டி அதை அவங்க அண்ணனே எடுத்துக்கிட்டாரு. அப்ப என்னாச்சு, கிட்டத்தட்ட 75,000 கோடி வந்து வஜா பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதே திருடனுக்கு திரும்ப 40,000 கோடியை வந்து கொடுத்து அக்சசரிஸ், விமான அக்சசரிஸ் செய்யறதுக்கு தொழில் தொடங்க சொல்லி கவர்மெண்ட் 40,000 கோடியை கொடுக்குது. இதெல்லாம் வந்து ஐயா சாமி, நான் பேசுனா நிறைய பேசிடுவேன். வேணால மோடி எலெக்ஷன்லயாவது ஏதாவது அவனாவது ஜெயிக்கட்டும் விடு. நீங்க பேசுறது இப்ப வட இந்தியாவில அப்படியே பிரச்சாரமா வைரலா போய் எவனும் மோடி கோட்டு போடாம விட்டுருவாங்க. ஆமாங்க, ஆமா உண்மைதான். தெலுங்குல சொன்னா கூட மக்கள் அப்படி சந்திரபாபு போடாம ஜெகன்மோகன் ரெட்டிக்காவது போட்டுருவாங்க. உங்க ஆளுதான் அவரு, நான் சந்திரபாபு. 2 பயிலுமே திருட்டு பயிலுவோம். இவன்னா என்ன, அவன் கழுத விட்டல, முன்னு விட்ட வர பின்னு விட்ட வர எல்லாம் கழுத விட்டதாயா. 2 பயிலும் திருட்டு பயிலுவோம். திருமூர்த்தி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இவ்வளவு லே ஆஃப் வந்து பண்றாங்கல்ல ஒரு கார்பரேட்டுக்கு? இப்ப ஐயா வந்து ஒரு பெரிய லிஸ்ட போட்டார்ல, ஒரு சிக் யூனிட் அப்படின்னு கணக்கு காட்டி தான் அதை வந்து வைப் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது இப்ப அதானி கூட அதை தான் கொடுத்துருப்பாரு, இந்த வகையில இது சிக் யூனிட் ஆகி போச்சுன்னு. அதால ஆட்சியாளர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு இல்ல தொழிலதிபர்களுக்கு அப்படி இப்படி கொஞ்சம் முன்ன பின்ன செய்வது எல்லா ஆட்சியிலும் நடக்கிற விஷயம். அப்படி இல்லைன்னா அவன் வந்து நான் நாட்டை விட்டு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், நான் அங்க போய் இன்வெஸ்ட் பண்றேன், அது இதும்பாங்க. அதால இதை கொஞ்சம் பார்த்து செஞ்சிருக்கலாம், ஏன்னா இவ்வளவு பெரிய அமௌண்ட் அது. பட் ஆனா இது எல்லா ஆட்சியிலும் நடக்கிற விஷயம் தான் இது. அதே போல சார், பிரியங்கா காந்தி மேடம் வந்து பிரதமர் அவர்களை பார்த்து கோழைன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஏன்னா தொடர்ச்சியா வந்து எங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்க, வெறுப்பு பிரச்சாரம் செய்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லிட்டு என் மீது வழக்கு போட்டாலும் சரி, சரி செல்லாம் சரி, நான் வந்து பிரிவினைவாதத்தை பேசுறாரு பிரதமர், பண்ண தயாரா இருக்கேன். ராகுலை விட பிரியங்கா கொஞ்சம் நல்ல பிள்ளைதான், அது ஒன்றும் பரவாயில்ல. இவர் தான் ஒன்றும் தெரியாத பப்பு. கொஞ்சம் அடக்கி பேசுங்க. பப்பு கத்திரிக்கான்னுகிட்ட சும்மா. உங்க பிரதமர் தான் இளவரசன் சொல்றாரு, நீங்க பப்புன்றீங்க. எனக்கு எப்படிதான் வருது? ஏன் இப்ப பப்புன்னா என்ன? பப்புனா பப்பு பப்பு குட்டின்னு செல்லமா? ஆமா, அவருக்கு பினராயி விஜயன் சொல்லியிருக்காரு. எவன் சொன்னாலும் தப்பு தாயா. பினராயி விஜயன் என்ன பெரிய அந்த கடவுளா? எந்த முதல்வரா இருந்தா என்ன? அணையில தடுப்பு வேலை கட்ட போறாரு அந்த முதலமைச்சர். கட்டுவாரு, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம். கட்டுவாரு, நீ போய் கல்லு சுமந்துட்டு வா. போய் கர்நாடகாவில் கட்டுறத வேடிக்கை தானே பார்க்க போறீங்க? மோடி அவர்களே வந்து, அதாவது அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு சார். நான் ஆசைப்பட்டு சொன்னேன் சார், சொல்லக்கூடாதா? அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு, எங்களுக்கும் அதாவது மோடிக்கும் ராகுலுக்குமான இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி தெலுங்கானால பேசிருக்காரு. நம்ம பார்க்கிறோம். அதாவதுங்க, இவங்க இன்றைக்கு ஒரு மாயையை வந்து இவங்க செட் பண்றாங்க. மோடி வந்து இஸ்லாமிற்கு எதிரானவர் வந்து இந்த மாதிரியான தொழில் அதிபர்களுக்கு ஆதரவா செயல்படுற ஒரு இதை செட் பண்ணிட்டாங்க. அதை முறியடிப்பதற்கு அவங்க சில யுத்திகளை
கையாளுறாங்க. நம்ம அதை அப்படித்தான் பார்க்கணும். இன்னைக்கு பிரியங்கா காந்தி சொல்ல போனதான் சொல்றேன், ராகுலை விட பிரியங்கா கொஞ்சம் பரவாயில்ல தான். பட் ஆனா என்ன பண்றது, ராசி இல்லையே. அதால நீங்க இந்த ஆட்சி மீது நீங்க இவன் மதவாதான் அது இது, அவனுக்கு உதவி பண்ணாரு இவனுக்கு உதவி பண்ணாரு அவன் கண்ணை தள்ளி இப்படி பண்ணாருன்னு சொல்றீங்களே தவிர ஏதாவது ஒரு ஊழலை உங்களால சொல்ல முடிகிறதா? ஏங்க 7.5 lakhs வந்து ஊழல் சொல்லி சிஜி அறிக்கையை கொடுத்துச்சு. அப்புறம் என்ன ஊழல் ஒன்னும் என்ன சும்மா இருங்க, அசிங்க பிடிச்ச கவர்மெண்ட். எவ்வளவுங்க? 7.5 lakhs crore. அப்புறம் 7.5 லட்சம் கோடி. சும்மா ஊழல் இருக்கான்னு அது நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொன்னாங்க. நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லல, ஊழல்னே சொல்லிருக்கு. ஊழலா? ஆமா, சிஜி அறிக்கை அதான். அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஊழல்ங்கிற வார்த்தை நீங்க வந்து சுட்டி காட்ட முடியுமா? அந்த அறிக்கையில செலவீனம் கூடி இருக்கிறது தான் வருது. அதுல நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு தான் வருது. அதே தானே 2G சொன்னாங்க. 2Gல கூட ஏற்படுவதற்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. இதுல ஏற்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அதாவது முதலில் வந்தவனுக்கு முதல் முன்னுரிமைன்னாங்க சார். அதுலதான் சார் நிக்குது. அதுலதான் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அந்த உள்நோக்கத்தால் இந்த நட்டம் ஏற்பட்டிருக்குன்னு தான் வழக்கு. அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பாருங்க, சும்மா இந்த வேலையெல்லாம் விடாதீங்க. அந்த உடான்ஸ் எல்லாம் வந்து பிஜேபி இந்த நாசமா போயிடும். 4ஆம் தேதிக்கு அப்புறம் பேசுவோம், விடுங்க. காமாட்சியா இறுதியான பார்வை பதிச்சீங்க. ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து முதிர்ச்சி இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆமா, நீ வேணா போய் டியூஷன் எடுத்துட்டு வாங்க. பிஜேபி போய் டியூஷன் எடுக்கட்டும். இல்லைன்னா உங்க ஐயா இருக்காரு ஏர்போர்ட் ஐயா, அவரை போய் டியூஷன். உங்க கூட சேராத இருக்கிற அந்த கொஞ்சம் உருப்படியா இருந்தா. ஆமா, என்னைக்கு உங்க கூட சேர்ந்தாரோ இவர் கெஜ்ரிவால் சேர்ந்தாரு, போயிட்டாரா உள்ள? விளங்குச்சா? எங்க எத்தனை தேதி இருக்கா? 1ஆம் தேதி இருக்கு. 2ஆம் தேதி காலைல 2ஆம் தேதி மதியானம் லஞ்ச் எங்க இருக்கு? பாக்கலாங்க. 4ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாத்தையும் பாக்கலாம். யாருக்கு எங்க எங்க அப்போ 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாக்கலாம்னா, அப்ப 4ஆம் தேதி நாங்க வந்துட்டால் இந்த வழக்கை ஒண்ணு இல்லாம ஆக்கி வந்தானே அர்த்தம். இது அப்ப வழக்கு எது? சும்மா போற போக்குல சிதம்பரம் அவர்கள் வந்து சொன்னாரு, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா முதல்ல ஜெயில தூக்கி போடுறது மோடி அமித்ஷாவா இருக்கும் அப்படின்ற விஷயம் சொன்னாரு. எதோட ஒப்பிட்டு சொன்னார்னா, இந்த கேஜ்ரிவால் அவர்களையும் வந்து ஏமன் சோரன் அவர்களை கைதியை தொடர்ந்து இப்படி சொன்னாரு. அப்போ த்ரெட்டன் பண்றீங்களோ வெளிப்படையாவே? உண்மைதான், த்ரெட்டன் தான் பண்றோம். என்ன பண்ண முடியும்? என்ன த்ரெட்டன் பண்ணிட்டங்க, உண்மைதான் சொல்றோம். த்ரெட்டன் பண்ணிட்டோம், அது கூட நம்ம ஒத்துக்கலாங்க. ஆனா உள்ள இருக்கிற அக்யூஷன் நாங்க வந்து அதை ரிலீவ் பண்ணுவோம்னு சொல்றீங்கல்ல. அக்யூஸ்ட் எப்படியா சொன்ன? எந்த கோர்ட் அங்க குற்றவாளின்னு சொல்லிச்சு? எந்த நீதிமன்றம் குற்றவாளின்னு சொல்லிச்சு? ஒரு இடத்துல எப்படி நீங்க அக்யூஸ்ட் சொல்ல போச்சு? அதை வாபஸ் வாங்க. நீங்க கோர்ட்டே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. கோர்ட் சொல்லட்டும், சொன்ன பின்னாடி பாப்போம். சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும் வைங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு அது உச்ச நீதிமன்றம், அது உச்ச குடிமன்றம், அது காவி மயமாக்கிறது. அதுக்கு ஒரு கதையை விட்டுங்க. பாருங்க, இந்த வேலையெல்லாம் பாருங்க, அலுவலக வேலையெல்லாம் பாருங்க. கெஜ்ரிவால் சார், கெஜ்ரிவால் சொல்ல முடியாது சார், சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அது ஒன்றும் ட்ரையல் நடக்கல. ஒரு இடத்தில் பணம் திருடப்பட்டிருக்கு, அந்த பணம் ஒரு இடத்தில் செலவு செய்யப்பட்டிருக்கு, அவ்வளவுதான் கேஸ். இந்த பணம் திருடப்பட்ட பணம் செலவு செஞ்ச இடம் தெரியலன்னா கூட நான் எடுக்கலன்னு சொல்லலாம், பொய்ன்னு. இங்க எடுத்து இங்க கொடுத்து, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. என்ன கேஸ்? யாரு கொடுத்தா? யாரு வாங்கினாரு? கெஜ்ரிவால் பணம் கையில வாங்கினாரா? சும்மா கையில வாங்கி ஒரு பாக்கெட்ல வச்சாரா? வீட்டுல 4 வீடு வாங்கிட்டாரா? டெல்லியில் வாங்கப்பட்ட பணம் கோவா சட்டமன்ற தேர்தலில் கட்சிக்காரர்களுக்கு, கட்சி தலைவர்களுக்கு கேஷா கொடுக்கப்பட்டு செலவு செய்யப்பட்டதுன்னு சொல்லியாச்சுல்ல, முடிஞ்சிச்சுல கேஸ். எவனா ஒருத்தன் விட்ட சொல்றான். யாரு விட்ட? உங்க கட்சிக்காரங்க. எவனா ஒருத்தன், எங்க கட்சிக்காரன் உங்க கட்சிக்காரன் எல்லா கட்சிக்காரன் தானே சொல்றான். ஆமா, கெஜ்ரிவால் எங்களுக்கு தேர்தல் செலவுக்கு பணமா கொடுத்தாரு, கிரைம் முடிஞ்சு போச்சு இல்லங்க. எப்படி ஐயா அந்த துரைமுருகன் அவர்கள் பற்றி ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தர் சொன்னார், 60,000 கோடி ஊழல் செஞ்சிட்டாரு அப்படின்னு. இங்க பாரு, வாய்க்கு பத்தாத வார்த்தைகளை எல்லாம் கேட்காதீங்க. 60,000 கோடின்னா என்னமோ உங்க வீட்டு இதுன்றீங்க. ஒரு நாளைக்கு என்ன ஆரம்பிச்சா கூட ஒரு வருஷத்துக்கு கூட எண்ணி முடிக்க முடியாது. அதான் என்னத்துக்கு இல்லாத ஒண்ணுக்கு நாங்க எதுக்கு வழக்கு தொடுக்கணும்? சிஎம்டி ஆவணம் அவன் திருட்டு பொய்யான ஆவணம் தயார் பண்ணி இதே ஆடியோவை நான் தான் வெளியிட்டேன்னு சங்கர் சொன்னாப்புல, போடு ஒரு எஃப்ஐஆர் போடு. வரும் எல்லாம் வரும், தொலைஞ்சான், கவலைப்படாதீங்க. மூர்த்தி சார், நிறைவான பார்வை பேசிங்க. சிதம்பரம் அவர்கள் வந்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு கருத்து சொன்னாரு,
நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மோடி அமித்ஷாவை தான் உள்ள போக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்றாரு. சார் யார் தவறு செஞ்சாலும் உள்ள போகட்டும் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மூர்த்தி கரெக்டா அட்வொகேட் இல்ல யாரும் போட்டோம் சார். ஆனா அவர்கள் மீது இன்னும் எந்த குற்றச்சாட்டும் சொல்லப்படல, அதுக்கான அலிகேஷன் எதுவும் வீசப்படல. ஆனா ஒருத்தர் அலிகேஷன் சொல்லி உள்ள கம்பி ஆடுறான். துணை முதல்வரும் என்றாரு, முதல்வரும் என்றாரு, இடைக்கால பெயில் வந்திருக்காரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்க வந்து வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்றது எப்படி? சட்டத்தை எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்றது? இப்ப ஏற்பட்ட அயோக்கியர்களை திரும்ப ஆட்சியில் அமர்ந்தா என்ன நடக்கும்? கெஜ்ரிவால் மாதிரி அயோக்கியர்கள் வெளியே வருவான், பல கெஜ்ரிவால்கள் உருவாவாங்க. நானு இப்ப ஐயா ஒரு அமைச்சர் ஆயிடுறாரு, ஐயா ஒரு 10,000 கோடி அடிக்கிறாருன்னா அவங்க அப்படித்தாமான்னு விட்டுலாம். கெஜ்ரிவால் மாதிரி போன்ற ஆட்கள் தவறு செஞ்சா அதை நம்ம அனுமதிக்கவே முடியாதுங்க. ஏங்க அது அந்த தவறை நம்ம அனுமதிச்சோம்னா இந்த நாட்டுல எல்லாமே தப்புதான்னு நம்ம ஒத்துக்க வேண்டியதுதான். சரி, உங்களோட இருவரோட கருத்தை வந்து